சோ கைஸ், இன்னைக்கு நாங்க எங்க போறோம்னா ராமன் சாப்பிட. லாக் மட்டும் எடுத்துக்கலாமா? ஹலோ நிலைக்கு எடுத்துக்கணும். இப்ப நம்ம என்ன சாப்பிட போறோம்? சோ ஒண்ணு இது வாங்குவோம். சரி, இதுல ரெண்டு ஏதாச்சும் ஒண்ணு வாங்குவோம். எங்க பாரு, இதுல ஒண்ணு இதுல ஒண்ணு இதுல ஒண்ணு வாங்குவோம். ஒண்ணு வாங்குவோம். பஸ் எவ்வளவு வருதுன்னு பாருங்க. நாளைக்கு நான் கணக்கு போட்டேன். நாளைக்கு கணக்கு அதுக்கு நாங்கெல்லாம் பலி. 380 360 சரியா? இது ரெண்டும் சேர்த்தா எவ்வளவு? இல்ல 380 360 இது சொன்னாதான் சாப்பிட போறோம். 240 ரூபா சம்திங். அது கூட இந்த 1000 ரூபாய் 1000 ரூபாய் பில்லா. இப்போ முடிஞ்சா எனக்காண்டி இந்த 1000ல வந்து 2-3 செய்வரையும் மைனஸ் பண்ணிட்டு அதுக்கு ஏதாவது கிடைக்குமா? அதுக்கு வந்து வெளியே போன்றாங்க. ஸ்பூன் தருவாங்க ப்ரோ, இல்ல பல்லு கூட குச்சி தருவாங்க. அது கூட தர மாட்டாங்க. எல்லாத்துலயும் நான்வெஜ். எல்லாத்துலயும் நான்வெஜ். அக்கா, இப்போ இந்த ராமன்ல எல்லாம் எல்லாத்துலயும் நான்வெஜ்ல ஒண்ணு. எல்லாம் 3 பவுல்லயும் ஒன்னொன்னு கொண்டு வாங்க. அவ்வளவுதான். அதுக்கு மேல யாராவது கேட்டாங்கன்னா அந்த கடையில ஏதாவது வேலை அவைலபிள் இருக்கா இவனை கூட வச்சுக்கலாம். ஓஜினா ஸ்பைசியா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸ்பைசியா? ஆமா, காரமா. காரம் அதான் வேணும். சாப்பிட்டுட்டு இங்க எல்லாம் மண்டையை பிச்சுக்கணும், அந்த மாதிரி காரம் வேணும். கொஞ்சம் ஸ்பைசினாலும் பேசலாம். நரட்டோல வர ராமன் கிடைக்குமாக்கா? நரட்டோல தான் அந்த ஓஜி ராமன். ஓஜி நரட்டோ ராமனா? நரட்டோல ராமன் என்ன சொல்லுவாங்க? அங்க வந்து ராமன் தான் சொல்லுவாங்க. ராமன் சொல்லுவாங்க. ஓஜி, தைலசா, சிசிகாது. ஆமா, அது 3 எல்லாமே நான்வெஜ். நான்வெஜ். வெஜ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு இதுல அடிச்சிடலாம் நினைக்கிறேன். ஏன்னா இங்க இருக்க யாரும் வெஜ் சாப்பிட மாட்டாங்க. நீங்க சாப்பிட மாட்டேன்னு கடையில இருந்து லிஸ்ட் போடுவாங்க. ஒவ்வொரு பவுல் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் நான் தான் பஸ்ஸை கழட்டி வச்சுட்டு போனோம். உனக்கு வந்து நிறைய பேர் ஃபேன் ஆயிட்டாங்க தெரியுமா? என்கிட்ட சொல்றாங்க. எக்ஸ் ஆயிட்டியா? என்னமா பண்ணாங்க உன்ன? நிறைய ஃபேன்ஸ் ஓட்டுறாங்களா? இதுங்களாம் ஓட்ட என்ன? நீ எதுக்கு அவனை ஓட்டுனீங்க சொல்லுங்க. என்ன சொல்ல? அவன் அப்படிதான் பெரிய ஒரு முட்டாள்னு எங்களுக்கு தெரியும். ஒரு சைக்கோன்னு எங்களுக்கு தெரியும். அப்படிலாம் சொல்லக்கூடாது என் செல்லக்குட்டிய. அதுதான் உண்மை. சொல்லக்கூடாதுன்னா இல்ல, அதுதான் உனக்கு தெரியும்ல. நீ இங்க பாரு, அவன் வந்து அவனுக்குள்ள வந்து நிறைய டேலண்ட் இருக்கு. அவனுக்குள்ள இப்ப பைக்கை நாங்க வந்துட்டு இருந்தோம், நான் வந்து பின்னாடி உருட்டிட்டு இருந்தேன். எனக்கு அதுக்கான அர்த்தம் தெரியல. இவன் எப்படி போனான்? நேரா போயிட்டு எங்க போவான்னு நினைக்கிறேன். 108ல போவான். 108ல போறது வந்து 2வது விஷயம். எங்களை ஓவர்டேக் அடிச்சுட்டு போனாங்க, அதான் முத விஷயம். அவனுக்கு வண்டி ஓட்ட தெரியாதுன்றது முத விஷயம். அவன் வந்து ஒரு சைக்கோ மாதிரி வண்டி ஓட்டுவான்றது 2வது விஷயம். என்னதான் 2 விஷயம் இருந்தாலுமே அவன் ரேசரு. அவன் பாத்துக்கோங்க, டிஎன் போலீஸ் ரேசர். இங்க பாரு, உனக்கு வந்து பைக்கை ஸ்பீடா ஓட்டுறது பிடிச்சிருக்கா? டிடிஎஃப்னு அவனுக்கு மனசுல நினைப்புன்னு நினைக்கிறேன். அவனுக்கு பிடிச்சிருக்கு. அடுத்து வந்து 2வது வந்து ஏதாவது கையில கெட்டு கால்ல கெட்டு அது போட பிடிச்சிருக்கா? பிடிக்கல. நீ கெட்டு வாங்கிட்டேன்னா இப்ப வந்து எல்லாத்தையும் மூடிட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்க. இந்த பேரு வீரத்தழும்புகள். அப்புறம் ஏன்டா அவ்வளவு விரட்டுற? நான் பாக்குறேன் கைஸ், இவன் வந்து இப்படி திரும்புறதுக்குள்ள அப்படின்னு போறான். அதுக்கே நீ பி ஓட்ட ஒரு ஸ்ட்ரெயிட்டா முந்திட்டு போனான். போயிட்டு இவனுக்கு வழி தெரியாது. அதுக்கப்புறம் எங்கடா அப்படின்னா இங்க பின்னாடி வந்துட்டு இருப்பான். எங்கேயோ போவான். ஒரு பஸ்ஸுக்காரெல்லாம் ஸ்பீடா வந்து ஒதுக்கி விட்டுட்டான். இவங்க எங்க இருக்காங்களா அப்படின்னு பாத்துட்டு இருக்கா. அங்க இருந்து பஸ் ஓட்டை கடிச்சு சொயின்னு வராங்க. இவன் பின்னாடி இருந்துட்டு ஐயோ எப்படி விழுவா எங்க விழுவான்னு தெரிய மாட்டேங்குது. அப்போ போற வீடிங் அடிக்கிறான் ப்ரோ, டக்குனு பிரேக் பிடிக்கிறாங்க. பிடிக்கிறதுல ஒண்ணும் கிடையாது. வாய்ப்பு இருக்கு. இவன் வந்து ஸ்பீடா போனா அவங்க ஹக் பண்ணிட்டு வர்றதுக்காண்டி அதுக்காண்டிதான் ஸ்பீடா போனியா? இவனுக்கு ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு என்னன்னா, போன விளாக்ல அவன் வச்சதுனால இவங்க அவளை வச்சு செஞ்சுட்டாங்க. செஞ்சனால என் தலை வந்து ஒரு மாதிரி 5 புலனையும் அடக்கிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். 5 புலன்ல 1 புலன் வெளில வந்தா தப்பா போயிடும். சரி விடுங்க, அவனுக்கு வெளில வராத வரைக்கும் அவன் அடக்கிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். என்னைக்காவது ஒரு நாள் வெளில வரும், பாப்பீங்க. சாப்பிட்ட உடனே வெளில வந்தா பாத்ரூம் இருக்கான்னு தெரியலையே. ஆமா, எங்க டீம்ல வந்து 2 பேர் இருக்காங்க. எந்த நேரம் பார்த்தாலும் எங்க போனாலும் எப்படி என்ன பண்ணிருந்தாலும் கக்கூசில உட்காந்துருவான். மொத ஆளு இவன். இவன் மூஞ்ச கக்கூசி கக்கூசி கக்கூசி. அப்பதான் தின்னாங்க. திங்கிறது முன்னாடி 2 எத்தனை தடவை 2 வாட்டி அப்பதான் கக்கூசி இருப்பான். அதுவும் போயிட்டு 5 நிமிஷத்துல வந்தா பரவாயில்ல.
3/4 மணி நேரம் 1.5 மணி நேரம். சாப்பிட போறதுக்கு முன்னக்கூட்டி இந்த டாபிக் தேவைதானா சொல்லுங்க. என் மைண்ட்ல இது வரைக்கும் ரேமனை ஏத்திட்டு இருக்கேன், நீங்க வேற எதுவும் ஏத்துறீங்க. ஏன் இந்த டாபிக் தேவைன்னா அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த டாபிக் நீ கண்ணால பாப்ப. எனக்கு பார்க்க வேணாம். அந்த கண்ணால பார்த்த ஆள் யாருன்னா இவன். அன்னைக்கு நான் கதையை சொல்றேன். அன்னைக்கு வந்து நாங்க இங்க போயிருந்தோமா, இவங்க ஊருக்கு சொந்த ஊர் போயிருந்தோம்ல, கிணத்துல எல்லாம் குளிச்சோம்ல. அந்த விளாக் பாக்கலன்னா போய் பாருங்க. கிணத்துல எல்லாம் குளிச்சோம். அப்போ இவன் வந்து வெளியே குளத்தோரத்துல போய் காலைக்கடன் கழித்தாப்புல. இவன் கழிக்கிறத உட்காந்து புதரோடமா அந்த வேடிக்கை பார்த்துட்டு வந்து எங்க எல்லாத்தையும் சொல்லி சந்தோஷப்படுறான். நான் பார்த்துட்டேன். உன்னை எவ்வளவு அழகா பெருமையா பில்டப் பண்ணி வச்சிருக்கேன். நீ அதெல்லாம் பார்த்துட்டு வந்து இங்க பாரு, என்னதான் இருந்தாலும் இவனை இப்படிலாம் கலாய்க்க கூடாது. கலாய்க்கலண்ணா, நடந்த உண்மையே சொல்றாங்க. ஒன்னையும் நீனே கலாய்ச்சிக்காது. அவங்க தான் சொல்றாங்கன்னா நான் அப்படி இல்லைன்னு அடிச்சதுக்கு மேல அடிச்சு சொல்லு. உண்மையெல்லாம் வெளியே வந்துருச்சுல, உண்மை வெளில வந்து பார்த்தவனுக்கும் பெருமையா இருக்கு. அதனாலதான் அவன் அப்படி பெருமைப்படுறான். உண்மை கிடையாது, பெருமை. அவனுக்கு வெக்கம், ஒரே வெக்கம். vlogனா எப்படி எடுக்கணும்னு தெரியுமா? சொல்லுங்க. நானே சொல்றேன். இருங்க. இங்க உட்கார்ந்தே காமி, என்னத்த காமிக்கணும். vlogனா எப்படி எடுக்கணும்னா அதான் நடந்துதான் காமிக்க முடியும் ப்ரோ. அதான் எப்படி. சரி இருங்க எங்கால என்ன நடந்து காமிப்பான். வெல்கம் டு ஹலோ vlogs. ஆரம்பிச்சாச்சா? எப்படி? வெல்கம் டு ஹலோ vlogs ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தது ஃபர்ஸ்ட் எப்படியே கொண்டு வாங்க, கேமரா கொண்டு வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கேஃபே. இங்கே தான் இன்னைக்கு கண்டென்ட் ஷூட் பண்ணுவோம். ஒன்று வந்து ப்ரமோஷன் பண்ண சொல்லல, ஃபுட்டை வந்து ரிவ்யூ பண்ண வந்திருக்கு. ஃபுட் ரிவ்யூ தானே? அப்போ சரி, அதே மாதிரி உட்காந்துடலாம். எதுக்கு என்ன கூப்பிட்டு வந்தா, எதுக்கு இப்போ உள்ள போறான்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. வாங்க. சரி. ஸோ இந்த கேஃப்டேரியா பார்த்தீங்கன்னா இந்த கேஃபேல வந்து லைட் அணைச்சிட்டா வந்து ஒரு மாதிரி நல்ல வைப் இருக்கும். லைட் ஆஃப் பண்ணு. இப்போ லைட்டை நாங்க ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ண உடனே எங்களுக்கு லைட் பற்றாக்குறைக்கு ஒரு லைட் வச்சிருக்கோம். சரி, இப்போ நீ சொன்னல ஏதோ ஒண்ணு புதுசா பண்ண போறேன், என்ன பண்ண போற? புதுசானா ஃபர்ஸ்ட் இடத்த சுத்தி காமிக்கணும் ப்ரோ. நீங்க வந்த உடனே உட்கார்ந்து பேசுனீங்கன்னா அது ஒன்னு 2 நிமிஷம். 1 2 3 4 டேபிள் இருக்கு. 4 டேபிளை சுத்தி காமிப்போமா? சரி வாங்க கைஸ், நான் அவன் சொன்ன மாதிரி உங்களுக்கு காமிக்கிறோம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு 2 சேர் இருக்கு, ஒரு டேபிள் இருக்கு. அது போக இது என்னதுப்பா? இது வந்து கேண்டில் இருக்கு. சரி, மெனு கார்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு 2 மெனு கார்டு இருக்கு. ரெண்டாவது டேபிள் போயிருமா? இங்க பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் இருக்கு. ஆனா புதுசா 5 சேர் இருக்கு. ஓ சாரி, இது அதுக்குரிய சேர். ஒரு வாட்டர் பாட்டில், 2 கிளாஸ் இருக்கு. ஓகே, காமிச்சிட்டோம். இப்போ அடுத்த டேபிளும் காமிக்கணுமா? இதுல பாத்தீங்கன்னா 2 சேர் இருக்கு. அதுல 2 சேர் இருக்கு. அப்போ அதுல எல்லாம் கப்பிள் சீட், ஸ்பெஷலா கப்பிள்ஸ்க்காக. அடுத்த டேபிள் அந்த வாட்டர் கேனு இல்ல அதே யாருப்பா சொல்லுவா? அது ஏற்கனவே நீங்க சொல்லிட்டீங்க, அதனால புதுசா இருக்கணும். புதுசா இது பாத்தீங்கன்னா ஃபேமிலிக்காக. எதுக்காண்டி? ஃபேமிலியா வருவாங்கல்ல. உன் ஃபேமிலிங்க? எனக்கு ஃபேமிலி இல்ல, ஆனா நீங்க ஃபேமிலி மேல ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுது. ஃபேமிலினா வந்து கப்பல் மட்டும் ஃபேமிலி கிடையாது. உங்க அம்மா அப்பா அதெல்லாம் என்ன சொல்லுவ? அதுவும் இருக்குல்ல. அது ஃபேமிலி தானே. அது யாரு உனக்கு? இவங்க எல்லாம் ஆளு மட்டும்தான் ஃபேமிலி நினைச்சிட்டு இருக்காங்க. உங்களெல்லாம் பெத்து வளர்த்து இவங்க வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா பாருங்கம்மா. இல்ல நான் ஆக்சுவலி எப்படின்னா வேற ஒண்ணு சொல்ல வந்தேன். நான் தான் இது பண்ண குழப்பி விட்டான். சரி, இப்போ வந்து இந்த நிலாவை பார்க்க போறோம். நிலாவை பார்க்க போறோம். நிலாவை பத்தி ஏதாவது சொல்லணும்னு இருக்கியவா? ஆமா, நம்ம யார் ப்ரோ ஃபர்ஸ்ட் நிலாவுக்கு போனா? நிலாவுக்கு யார் போனான்னா எங்க தாத்தா இருக்காருல்ல, அவரோட பாட்டி போனாரு. அவனுக்கு தெரியுமா? தெரியலையா? தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. இதுல அழகான மூஞ்சியும் பார்த்தாச்சு. வேற என்ன பண்ணணும்? வேற என்ன, உட்காந்து சாப்பிட வேண்டியதான். வாங்க, இதைத்தானே நாங்க முன்னாடியே பண்ணோம். இவ்வளவு தூரம் நீங்க பண்ணீங்கன்னா கொஞ்சம் எப்படின்னா வீடியோட டைம் லைன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், வியூஸ் நிறைய வரும். ஓ, அவனுக்கு காதல் தோல்விப்பா, விட்டுட்டு போயிட்டாப்பா. அவனை செய். எவ்வளவு நேரம் அழுதான் தெரியுமா? இவ்வளவு அழகான பையனை எப்படி அந்த பிள்ளைக்கு விட்டு போக சொன்னீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோங்க. அவன் பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? நரோட்டோ போல இவனோட மூக்கு, சாஸ்கே போல இவனோட வாய், சாஸ்கே நருட்டோலாம் நியாயமா பேசுவேன். கக்காஸ்கி போல இவனோட 6 பேக்ஸ் பார்த்தது இல்ல. 6 பேக்ல நீ பாத்திருக்கியா? நானே பாத்திருக்கேன். கக்காசி அப்பப்ப தூக்கி காம்பா 6 பேக்ஸ். ப்ரோ, எனக்கு தெரிஞ்சவன் நருட்டோ வந்து இதுல பாத்திருக்கேன், ஏதாவது வெப்சைட்ல பாத்திருப்பான்னு நினைக்கிறேன்.
கக்காஸ்கி 6 பேக்ஸ் தூக்கி காம்பான்ல காமிப்பான். நீங்க சொல்லுங்க, கக்காஸ்கி வந்து 6 பேக்ஸ் தூக்கி காமிப்பான். அத வந்து வெளியில இருந்து பார்த்த எது அது கக்காஸ்கி இல்லையோ? இதுதான் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து நரட்டோ பாக்குற கூட்டம். இல்ல நரட்டோக்கு குரு ஒருத்தர் இருப்பான்ல, அவன் பேர் என்ன? ஜிராயானா 6 பேக்ஸ் தூக்கி காமிப்பான். அப்படியா? ஜிராயா தூக்கி காமிப்பான்ல, அதை பார்த்து அந்த பேர் என்ன? தூக்கி காமிப்பான். இதுல நிக்கீங்க தூக்கி காமிப்பான். என்ன ஆச்சு? ஒன்ன வச்சுதான்ப்பா அப்படி போச்சு. ஒன்ன வச்சுதான் அந்த தூக்கி காமிக்கிற டாபிக்கே போச்சு. அந்த பாத்ரூம்ல போயிட்டு மேல உள்ள டாப்ப தூக்கி காமிச்சால, அப்ப நீ தூக்கி காமிச்சது தப்பு இல்ல, நாங்க இப்ப தூக்கி காமிக்கிறது தப்பா? அதுவும் கனெக்ட் ஆகும். இவங்க எப்ப பார்த்தாலும் பிராண்டிட்டே இருக்கனால அங்க போறோம். ஐயோ, சாப்பிடறப்ப என்னென்னலாம் பேச வைக்கிறாங்க. என்னங்க எக்ஸ்பர்ட் இவரு சொல்றாரு பாருங்க. இவர்தான் வந்து ஃபுல் டைம் ஒர்க்கா தான் வேலை. நம்ம இப்ப சாப்பிட வந்திருக்கோம், என்னத்த பேச சொன்னா கிளாஸ் கூட எடுப்போம். யாருக்காவது வந்து அதுல ஏதாவது ப்ராப்ளம் இன்ட்ரஸ்டடா இருந்ததுன்னா நான் லைவ் வீடியோ அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவேன். அதுவும் வேண்டாம் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க கமெண்ட்ல, இல்ல டிஎம் பண்ணுங்க. காஷ்மீர் ஃபார் எவர். இந்த வீடியோ பார்க்க வந்தவங்களும் இவங்க ஏதோ சாப்பிட போறாங்க அப்படின்னு நினைச்சு வந்தா இங்க ஆளுங்க என்ன ஸ்பெஷல் எனக்கு பிடிச்சிருக்கு. உங்க ஒபினியன் என்ன? நான் சொல்றேன். இப்போ நரட்டோட வேல்டு இருக்கும்ல, நரட்டோட வேல்ட்ல அவனுக்கு இட்லி கிடையாது, தோசை கிடையாது, சப்பாத்தி கிடையாது, புரோட்டா கிடையாது, பிரியாணி கிடையாது. நம்ம உலகத்துல இதெல்லாம் இருக்கு. அவனுக்கு தெரிஞ்சது அந்த வேகாத நூடுல்ஸ். இவன் கூட இதுக்குதான் அவனுக்கு 2 பேர் கூட சேராத. உண்மைதானே. நான் என்ன பொய்யா சொல்லிட்டேன்? நரட்டோல இட்லி கிடையாது, தோசை கிடையாது, சப்பாத்தி. நீ பாத்தியா இட்லி சாப்பிடுறது, தோசை சாப்பிடுறது பாத்தியா? அவன் பாவம், அவனுக்கு தெரிஞ்சது அந்த வேகாத நூடுல்ஸ். நாங்க வேக வச்சு சாப்பிடுறோம். நாங்க அதை பார்த்தது இல்லை. ஆனா இவனும் அதே மாதிரி கக்காசி தூக்கி காமிக்கிறது, ஜிராயா தூக்கி காமிக்கிறதெல்லாம் பார்த்தா எங்க பார்த்தான்னு எனக்கு தெரியல. ஜிராயா உண்மையா தூக்கி காமிச்சு அந்த டாக்டர் அப்படின்னு பிளஸ் எல்லாம் இங்கிருந்து வந்து இப்படி கண்ணெல்லாம் இங்க இருந்து இப்படி போய் முன்னாடி எனக்கு பிடிச்ச அழகான பொண்ணு சொன்னாடி, அவளை ஞாபகப்படுத்துறதுல சுனாடி வந்து ஒரு அழகான ஆன்டி. ஐயோ, அழகா இருப்பாங்களா இல்லையா சுனாடி? நீ சுனாடியை பாத்திருக்கியா? புரியல, போட்டுக்கோ. பாருங்க கைஸ், உங்களுக்கு தெரியுதா? அழகுனா அப்படி ஒரு அழகு. அழகுன்னு ஒண்ணுங்க பாருங்க, குரங்கு எட்டி பாக்குது. இந்த கண்ணு இருக்க, கண்ணு தெரிய மாட்டேங்குது, வேற ஏதோ தெரியுது. சரி, ஓகே. இந்த சுனாடையோட கண்ணு இருக்கு, அதுதாங்க கண்ணு. தெரியுமா உனக்கு? இவன்ட்ட எல்லாம் பார்க்க கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஓரமா அங்க போய் 1/2 மணி நேரம் பாத்துட்டு வருவான். இப்ப கொஞ்சம் ஷையா இருக்கான். இந்த மாதிரி காமிச்சா அவன் பார்க்க மாட்டான். இப்ப பாப்பாம இங்க பாருங்க, அவன் வந்து பார்க்கக்கூடிய ஆளு. இவன் 6 பேக்கோட இருக்கிறப்போ இவன் பக்கத்துல வெக்கத்தோட இருப்பான். சரி இருங்க பாப்போம். ஏய், இந்த பாருங்க गाइस, வெக்கத்தை பாருங்க. ஏய், உனக்கு 6 பேக்ஸ் தெரியல? ஓ, பாக்குறத பாரு. நார்மலா தானே பாக்க. அந்த கண்ணுல ஒரு லவ் தெரியுது, உங்களுக்கு தெரியுதா? அந்த உதட்டுல ஒரு வெக்கம் தெரியுது. அங்க பாரு, அந்த கிஸ் அடிக்க போறப்போ உதட்ட நினைச்சுப்பாங்கல்ல, அந்த மாதிரி. ஒரு ஆள்கிட்ட மட்டும் ரிவ்யூ கேட்க கூடாது, நீ பாருங்க. குட். அது அப்படியே அடக்குறீங்க. இப்போ வச்சுட்டு அடக்குற வெறி தெரியுது. என்ன வெறி தெரிஞ்சது? ஒண்ணும் இல்ல கைஸ், பொசசிவ் ஆகுறான். நீ பாக்காத இந்த போட்டோ பார்க்க கூடாது. பொசசிவ் ஆகுறானா இல்லையா? அவன் தனியா சர்ச் பண்ணி பாத்துட்டு இருக்கான். அங்க பாருங்க, ஒருத்தரை காமிக்கல. அங்க பாருங்க, 1 2 எத்தனை பேரை சர்ச் பண்ணி பாத்துட்டு இருக்கான். டீம்ல பேசிட்டு இருந்தீங்க. நரட்டோ தெரியாதா? எழுந்த தண்ணி கேன நரட்டோ தெரியாம ராமன் சாப்பிட வந்திருக்கேன். ஒரு ராமன் கேன். வெயிட். உனக்கே நரட்டோ தெரியாது, நீ ஏன் ரீல்ஸ்ல பார்த்துட்டு வந்து இவ்வளவு பேசிட்டு இருக்கான்? நரட்டோனா என்ன நான் சொல்லவா? ஆரஞ்சு சொக்கா, தலையில மெட்டலு, முடியெல்லாம் மெட்டல் கிடையாது. அப்புறம் அந்த முடியெல்லாம் சரி நருட்டோ இருக்கிற வில்லேஜ் நேம் கருமம் பிடிச்சது, அதுதான் மறந்து போச்சு. வேற ஏதாவது கேளு. டோலி பின்னாடி சுத்திட்டு இந்த மாதிரி எல்லாம் பேச முடியாது. நீ இப்ப கேளுமா, நருட்டோ வில்லேஜ் நேம் என்ன? அதான் மறந்து போச்சு. அடுத்த கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏன் சிவகாசி, காசி?
டிவா ஏய் அப்ப இதோ கேட்றேன், நீ கேளுங்க அப்ப அடுத்த क्वेश्चन கேளு. சரி நருட்டோவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? நானு சொல்றேன். போய் குசு விட்டுட்டு சுசுகா கிசுகா சாஸ்கே நான் சொல்லுவேன். ஆனா நருட்டோட உண்மையான ஃப்ரெண்ட் யாருன்னு உனக்கு தெரியுமா? நருட்டோட உண்மையான க்ளோஸான திக்கான ஃப்ரெண்ட் நான் கிடையாது. ஹினாட்டாவோ ஃப்ரெண்டு. காதலியை வந்து ஃப்ரெண்டா ரசிக்கிறவன் தான் நருட்டோ. ஆனா ஸ்டார்டிங்ல வந்து நருட்டோ அவ்வளவா ஷோ பண்ணிக்க மாட்டாங்க. ஷோப்பு ஷோ பண்ணிக்க மாட்டான். ஆமா, அவரு ஷோ பண்ணிக்க மாட்டாரு. ஏன்னா அவரு கொஞ்சம் அரமெண்டல். நீ கண்ண காட்டுவா காட்ட அதாவது சொல்லிட்டு இருந்தீங்க, அததான் இந்த இந்த பேர் எல்லாரும் தூக்கி காமிக்காங்க, குடும்பத்தோட தூக்கி காமிக்காங்க. நான் சொன்னது கரெக்ட் தானே? இந்த பேர் தூக்கி காமிக்கிறாங்க. இல்ல அது எடிட்ல சும்மா எடிட்ல என்ன தூக்கி கட்டுறது நிப்பாட்டே மாட்டேங்கிறது. தூக்கி கட்டுறாங்க இருக்காரு. ஆமாப்பா, நான் பார்த்த ரீல்ல இப்படிதான் காமிச்சாங்க. அவர் மைண்டுக்கு நிறைய பதிஞ்சிச்சு நினைக்கிறேன். சிக்ஸ் பேக்ஸ் பிடிக்கும். உனக்கு சிக்ஸ் பேக்ஸ் பிடிக்குமா பிடிக்காதா? கண்டிப்பா எனக்கு இருக்கு. நம்ம ஃபேமிலி பேக் தான் இருக்கு. ஒரு வீடியோல தெரியாம இன்புட்டு போட்டு தொப்ப தெரிஞ்சிருச்சு. தொப்பு தெரியுது குத்திக்கிட்டே இருக்காங்க. ரைட் விடுங்க, வேமனை கட் பண்ணுங்க. டயட் ஃபுட் எதுவும் இருக்கு? அவனுக்காக அவன் தொப்பையை தான் நாங்க பார்த்தோம். இவன் வந்து போறதெல்லாம் அவன் பார்த்தான். So guys, நம்ம ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்க ராவல் வந்துருச்சு.